ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஆபத்தான பாலம் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய சும்மா வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. அழகான ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். அப்படியே சத்தம் போடாம அமைதியா பாருங்க. உண்மையாவே ஏதோ ஒரு வடகொரியா தென்கொரியாவுக்கு போன மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய சுவர், பெரிய மதில். இதுல எல்லாம் மனுஷன் ஏற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. நினைச்சு கூட நாங்க பார்க்க இல்லை. ரொம்ப ரொம்ப ஆசையா தான் இந்த பாலத்தை நாங்க பாக்குறதுக்காக வந்தோம். ஆனா வந்ததுக்கு பிற்பாடு தான் தெரியுது இவ்வளவு மோசமான ஒரு பாலமா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே குடும்பத்தோட நண்பர்களுடன் எந்த ஒரு ஆசைப்பட்டும் விருப்பத்தோட வந்துடாதீங்க. 100% உயிராபத்து இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒண்ணு. இல்ல நமக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளோ தெரியா. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாருங்க இத்து போயிருக்கு. இதுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல ரூபன். ஆத்தாடி ஆத்தா போமா இதுக்கு மேல இல்ல நிக்க கூடாது. ஏன் தெரியுமா? சரியான டேஞ்சரான ஒரு இடம் ஒண்ணு, ஆபத்தான ஒரு இடம் ஒண்ணு. இங்க பாருங்க, நாங்களே இந்த இடத்துக்கு வந்ததுல நாங்க பயந்துதான் போறோம். ஹலோ வணக்கம் உறவுகளே. நாங்க பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்துல மட்டக்களப்புக்கு போகக்கூடிய வீதியில பார்த்தீங்கன்னா சீனக்கூடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல தான் இருக்கிறோம். இந்த தண்டபாலம், அதாவது ட்ரெயின் புகையிரதம் போகக்கூடிய இந்த தண்டபாலத்தால போனோம்னா ஒரு மிகப்பெரிய அழகான செம்மையான ஒரு பாலம் ஒன்று இருக்குதான். அழகான ஒரு பாலம் ஒன்று இருக்குதான். அந்த பாலம் சரியான ஆபத்தான பாலம், யாருமே போக மாட்டாங்களாம், அவ்வளவு ஆபத்தான ஒரு பாலம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்க உங்களை கூட்டி போறோம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்றத சேர்ந்தே பார்ப்போம். இப்ப இதுக்கு முதல் வந்து பெட்ரோல் செட் ஒன்று இருந்தது. அந்த பெட்ரோல் செட்டால தான் போகணும், அதால தான் போனவங்க. ஆனா இப்ப அது என்னன்னு தெரியல, வந்து அந்த பாதையால போக விடுறாங்கல்ல. இப்போ ஒரு மாதிரியா பாத்தீங்கன்னா நாங்க தண்டபாலத்துக்கு வந்துட்டோம். அதாவது புகையிரதம் போகக்கூடிய ஒரு தண்டபாலத்தால தான் போறோம். ஆனா இப்ப இந்த புகையிரதம் இதுல போறதில்லை. பாவனைக்கு உதவாத ஒரு தண்டபாலத்தால தான் நாங்க போறோம். இதுல இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா இல்லைன்னா கொஞ்ச தூரம் போகணுமான்னெல்லாம் தெரியல. நீங்களும் அப்படியே சேர்ந்து வாங்க, நாங்களும் உங்களை சேர்ந்தே கூட்டிட்டு போறோம். ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். இந்த பேய் சம்பந்தப்பட்டது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆபத்தான இடங்களை பார்க்க போறதுன்னா உண்மையாவே வந்து அது ஒரு ஒரு சரியான ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனாலும் எந்த ஒரு ஆபத்தான சவாலான விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா சரியான நிதானம் இருக்கணும். சும்மா ஆர்வத்துல செய்யறோம்னா ஆர்வ கோளாறா உயிரை கொண்டு போய் பயணம் வச்சிடக்கூடாது. எப்பயுமே வந்து உயிர் அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணுங்க. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து உயிர், அதாவது நம்மளோட உயிரை நாங்க பிரிஞ்சிட்டோம்னா மறுபடியும் கிடைக்காது. பாப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள், அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு சிறு வயதுல இருக்கிறவங்க தயவு செய்து தனியா வராதிங்க. ஏன் அப்படின்னா பாருங்க, அழகான பிரதேசம் தான், ஒரு அழகான இடம் தான். ஆனா பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் ஒண்ணு. ஏதாவது நடந்தாலோ, ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களோ, இல்லைன்னா ஏதாவது ஆபத்து என்ன நடந்தாலும் உடனே யாரும் காப்பாத்துறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா வெறும் காட்டு பிரதேசம். காட்டு பிரதேசம்னா நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் யாரும் வரக்கூடிய மாதிரிக்கு சூழ்நிலைகளை எல்லாம் இங்கனே இல்லை. நம்ம இப்ப எங்களை யாராவது ஒருத்தவங்க கொலை செஞ்சிட்டாங்கன்னா நாங்க ஓன்னு கத்தி கூப்பிட்டாலும் யாருமே வரப்போறது இல்லை. ஓ அப்படின்னு கத்தி கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரிக்கு ஒரு இடமா தான் இருக்கு. பார்க்கும்போது பாருங்க, இப்ப நாங்க கிட்டத்தட்ட வந்துட்டோம். உங்களுக்கு காட்டுறோம், நீங்க பாருங்க. பாருங்க, இந்த பகுதி தான் உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இந்த இடத்துக்கு தான் நாங்க போறோம். அதுல பாருங்க ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு. இதால எனக்கு காண்பிக்க முடியல. ஆமா, அந்த தெரியுது பாருங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்க போறோம். வாங்க தொடர்ச்சியா பாருங்க, போவோமா. வெயிலான வெயில், சும்மா நெருப்பு வெயில் அடிச்சு கொண்டு இருந்தது. ஆனா இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா சரியான மழை. இப்ப கொஞ்சம் மழை நின்று இருக்கு. இப்ப சாடவா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தூறி கொண்டிருக்கு. ஸோ வீடியோ எடுக்க மாட்டோமா இல்லைன்னா அந்த பாலத்தை பார்க்க மாட்டோமான்னு தெரியல. ஏன்னா போக போக இது கொஞ்சம் பாதுகாப்பும் இல்லை, இல்லைன்னா வந்து போனதுக்கு நம்மளை வந்து கைது செஞ்சிருவாங்களா, இல்லைன்னா வந்து இந்த காவல்துறை போலீஸாலையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு யோசிக்க தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து சும்மா பயங்கரமா இருக்கு. பார்க்கும்போது ஏதோ வடகொரியா யூடியூப்ல வீடியோ பார்க்குற அந்த வடகொரியா எல்லைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு பயங்கரமான இடம் ஒண்ணுங்க. உண்மையாவே பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஒரு த்ரில்லிங்கான வீடியோ ஒன்று தானே. வேற லெவல்ல இருக்குது. உண்மையாவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, மழை சும்மா அடிச்சு ஊத்துதான். எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. இப்போ மழைக்கு நான் வருது நிற்கிறேன். அதுதான் இப்ப எங்க நிக்கிறது? இதுலதான் நிக்கலாம். வேற எங்க போறது? வாங்க வாங்க, இதுல மழையில இப்போ இங்கேயும் போயிடலாம். அம்மா அம்மா ஓடியாங்க, வாங்க வாங்க வாங்க.
வேற என்ன செய்யறது இதுல இதுலயும் ஒளியல் என்ன கல்லு விழுந்துருமா சேசி இவ்வளவு பெரிய கல்லு நண்டு விழுந்தா அவ்வளவுதான் சாக வேண்டியதான் விழுந்தா அவ்வளவுதான் தப்பிக்க சந்தர்ப்பம் இல்ல அதான் சொன்னானே ஒண்ணு கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்க வாங்க வாங்க நிலையாம ஓடியாங்க முதல்ல எதுவும் இருக்குமா தெரியும் முதல்ல இந்த உப்பு தண்ணிக்கு வருமா இல்லி ஆனா சட்டப்படி இடமா ஏதோ அதுதான் எனக்கு அந்த டிஸ்கவரியில அந்த அவனோட பெயர் என்ன என்னமோ ஒரு பெயர் ஒண்ணு அந்த பூச்சியெல்லாம் பிடிச்சு சாப்பிடுவான்ல வெள்ளையன் அவனோட பெயர் வில்டிஸோ என்னமோ ஒண்ணுப்பா பேஸ்புக்ல ஃபாலோ பண்றேன் மறந்து போயிட்டு அவன்ட விளையாட்டு மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது சரி போவோமா இதுக்கு மேல நின்றோம்னா பெரிய மழை வந்துச்சுன்னா மாட்டிடுவோம் கொஞ்சம் அங்க வரேன் சரியா மழை தூருதா அவே ஏதோ ஒரு வடகொரியா தென்கொரியாவுக்கு போன மாதிரி இருக்குது ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய சுவர் பெரிய மதில் இதுல எல்லாம் மனுஷன் ஏற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது அப்படித்தான் இருக்கு ஏதோ ஒரு நாட்டினுடைய பெரிய எல்லையை பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இப்படியே போ இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கிறதுலயே தெரியுது இதுல வந்து புகையிரதம் போறதே இல்லை ட்ரெயின் போறதே இல்லைன்னு என்னதான் இருக்கும் இது அதான் தெரியல இத பாருங்க இதுல வந்து இந்த இவ்வளவு பெரிய கல் ஒன்றொன்றுக்கு மேல அடுக்கி வச்சிருக்காங்க இந்த பாருங்க அழகா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது உங்களுக்கு தெரியுமா இருந்துச்சுன்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க பாருங்க பெரிய பெரிய கல் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட்ல அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி பெரிய பெரிய கல்லா இருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னன்னு சொல்லுங்களா எங்களுக்கு தெரியல வெற்றி அதுல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு பேர் என்ன ரூபன் பெரிய கம்பி மாதிரி பாருங்க கொலுக்கி மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த பெரிய கொலுக்கி மாதிரி அடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கல் ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட தூக்க முடியாது அந்த பெரிய கல் இது உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு சொல்லுங்களா எங்களுக்கு என்னன்னு தெரியல இது என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க என்ன விஷயம் இது நல்ல மலை ஒன்றுல சிக்கிட்டோமா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிற்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் ஒன்று இருக்குது இதால போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுல ஒரு ஒத்தையடி பாதை ஒன்று இருக்கு நான் நினைக்கிறேன் இதால தான் போகணும்னு இப்படியே வந்தோம்னா இந்த பக்கமா இது என்னது கேம்பா என்னது வீடா ஊரா என்னது அது இல்ல இது இந்த கப்பல் நிக்கிற இடம் தான் கிட்டத்தட்ட எல்லாம் ஹாபருக்கு சொந்தமானதா இருக்குமானே இந்த இலங்கை அதாவது திருகோணமலை துறைமுகத்துக்கு சொந்தமானது இருக்கு அது பிரிமானே எல்லாம் ஹாபரா தான் சரி நம்ம நேரா போவோம்னே சரி நம்ம இந்த பக்கமா அப்படியே போவோம் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வர்றது சரி வராது ஆனா ஒரு பொடியமார்கள் சந்தோஷமா வந்து போறதுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமோ தெரியலண்ணே பாப்போம் நம்ம நினைக்கிறோம் வந்து இன்னும் நிறைய தூரம் போகணும்னு தான் நினைக்கிறோம் நாங்க கிட்டத்தட்ட வந்ததே ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு காட்டுள்ளுக்கு போற மாதிரி இருக்குப்பா கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த இருக்கு இதானே பாப்போம் போவோம் போவோம் பாப்போம் பக்கத்துல போனா தெரியுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோமா ஆனா ஏதோ ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற பிரதேசத்துள்ளுக்கு போற மாதிரி இருக்கு இங்க பாருங்க எல்லாம் கம்பியா இருக்கு இங்க பாருங்க கீழே எல்லாம் கம்பி அதான் எதை மூடி இருக்காங்க நான் நினைக்கிறேன் அதெல்லாம் விளத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அறுத்திருக்காங்க அந்த கம்பி இது வந்து நான் நினைக்கிறேன் வந்து இராணுவத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு ஏன் தெரியுமா இந்தா பாருங்க பொயின் இருக்கு ஆமா
ஆனா யாரையுமே காணல. எங்கப்பா எப்படி போறது? சட்டப்படி பிளேஸ் தான். அழகா இஞ்ச பாருங்க. அம்மா புரியுமா? அங்க இல்லப்பா, நீங்க அங்க காட்டுனீங்க. இந்த இருக்கு. எவ்வளோ ஒரு ஒரு எவ்வளோ ஒரு செம்மையான இடம். சூரியன் இப்பயே இப்படி இருக்குன்னா காலையில பின்னேரத்துல வேற லெவல்ல இருக்கு. செம்ம சொல்லி வேலை இல்லையா? வந்தாச்சனே சார். ஆனா இதுல இந்த தண்டபாலத்தை காணலையே. இதுதான் இந்த ஆபத்தான பாலம். எங்க உருண்டை உண்டையா இருக்கு. ஓ, ராவணன் மீச சாதாரணமா இருக்குன்னு தானே. அது குட்டினா விஷம். ஓ, விஷம். எவ்வளவு அழகா இருக்குனே. அழகாவும் இருக்கு. ஆனா சற்றியான ஆபத்தான். நினைக்கிற மாதிரி இல்லை. ஆபத்து வேற லெவல்ல ஆபத்து. இதால மனுஷன் நடந்து போகலுமானே. சரி ரூபன், சரியான ஆபத்தான ஒரு இடம் ஒண்ணுது. இங்க பாருங்க. அதுதான். ஆமா, இந்த உடை இங்க ஆடுதப்பா. ஆடுதானே. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஆபத்தான பாலம் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய, சும்மா வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க, அழகான ஒரு இடத்துக்கு தான் நாங்க உங்களை கூட்டி வந்திருக்கோம். அப்படியே சத்தம் போடாம அமைதியா பாருங்க. இதுதாங்க திருகோணமலை. அதாவது உலகத்திலேயே இயற்கையான துறைமுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. அதுல நாங்க உங்களை கூட்டி வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா திருகோணமலையில இருக்கக்கூடிய இயற்கை துறைமுகத்தினுடைய ஒரு பகுதி. போறன் மெதுவா. இந்த அளவு தூரம் வந்துட்டோம்னா சரி. இந்த இடம் சற்றியான இனியிலன்ற ஆழமா இருக்குமே தெரியுமா? எப்படி கலர் நிறத்தை பாத்தீங்களா? அதுதான் மோசமான இடம் ஒண்ணு. அதுதான் நினைச்சு கூட நாங்க பார்க்க இல்லை. ரொம்ப ஆசையா தான் அந்த பாலத்தை நாங்க பாக்குறதுக்காக வந்தோம். ஆனா வந்ததுக்கு பிற்பாடுதான் தெரியுது இவ்வளவு மோசமான ஒரு பாலமா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே குடும்பத்தோட நண்பர்களுடன் எந்த ஒரு ஆசைப்பட்டும் விருப்பத்தோட வந்துடாதீங்க. 100% உயிராபத்து இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒண்ணு பாருங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதுல இருக்கிற இந்த ஒவ்வொரு கம்பிகளுமே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு போய் இருக்குது. திடீர்னு கீழே உடைஞ்சு விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பழமையான பாவனையில இல்லாத ஒரு பாலம் தான் இந்த பாலம். இந்த பாலத்துக்கு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். நாங்க வந்ததுக்கு பிற்பாடு தான் யோசிச்சு நாங்க வீடியோ தேவையில்லை, நம்ம வீட்டை போவோம், இவ்வளோ ஆபத்தான முயற்சிகள் எல்லாம் நாங்க எடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் யோசிச்சுனாங்க. சரி இருந்தாலும் சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்க வீடியோ எடுக்கிறோம். சில நேரத்துக்கு எங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, இல்லைன்னா நாங்க தப்பி தவறி ஸ்லிப் ஆகி நாங்க கீழே தவறுதலா விழுந்துட்டா, இல்லைன்னா இது உடைஞ்சு விழுந்துட்டா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு, ஏதோ ஒரு ஆபத்து ஒண்ணு எங்களுக்கு நடந்துருச்சுன்னு வைங்களேன், யாருமே காப்பாற்ற போறது இல்லை. யாருமே இந்த இடத்துல நாங்க எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் யாருமே வரப்போறது இல்லை. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகான ஒரு இடம் ஒண்ணுங்க, பாக்குறதுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியான அவ்வளவு ஒரு ஒரு மெலடி சோங் ஒண்ணு, ஒரு இதமான ஒரு மெலடி சோங் கேட்டா எப்படி இருக்கும், அந்த சோங்குக்கு
நிகரா பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் ஒன்று. இன்னொன்று இது இயற்கையான துறைமுகம், இயற்கையான திருவோணமலையினுடைய இயற்கையான துறைமுகம். அதனால பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியான அழகான இடமா தான் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது என்ன விஷயம் எங்களுக்கு தெரியல. இந்த கடல் உள்ளுக்கு இப்படி ஒரு புகையிறது தண்டபாலத்தை போட்டிருக்காங்க. இந்த பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ரூபனுது, இது என்னத்துக்கு பாவிச்சிருக்காங்க, என்ன பாவனைக்குரியது, இது ஃபேக்டரியா, இதில் என்ன உருவாக்குறாங்க, இல்லைன்னா இது ஏதாவது இந்த கப்பல்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா என்னது அப்படின்றது எங்களுக்கு 1% கூட இது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. மலையம்பறது கிளம்பு ஓ மேன இன்னொன்னு இதை பாருங்க, எப்படி எவ்வளவு பயமா தான் இருக்கு. எனக்கு மேன் தெரியுமா ஆடுதான் இங்க பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்களா. இன்னொன்னு நீங்க நல்ல கவனம் என்ன தெரியுமா, இது கொஞ்சம் லைட்டா போயிட்டு வருது. ஆத்தாடி ஆத்தா போமா, இதுக்கு மேல இதுல நிக்க கூட ஏன் தெரியுமா, இது சரியான டேஞ்சரான ஒரு இடம் ஒன்று, ஆபத்தான ஒரு இடம் ஒன்று. இங்க பாருங்க, நாங்களே இந்த இடத்துக்கு வந்ததுல நாங்க பயந்துதான் போறோம். ஏன்னா இந்த இருக்கு இந்த பகுதி பாருங்க, காத்தடிக்கும் போது இந்த பகுதி இப்படி ஒரு உள்ளுக்கு இப்படி ஒரு கொஞ்சம் மெதுவா இப்படி இந்த கப்பல் இந்த தண்ணிக்கு மேல எப்படி போயிட்டு வரும் இப்படி, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கீழையும் மேலையும் போகுது. சும்மா வேற லெவல்ல பயமா இருக்குதுங்க. சும்மா உயிர் பயத்தை காட்டிட்டான்டா பரமான்ற மாதிரிக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கு. யாருமே வராதிங்க இந்த பகுதிக்கு. நாங்க வந்துட்டோம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருந்தா எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போறோம். தயவு செய்து இந்த இடத்துக்கு வராதிங்களா. சாமி ஆளை விடுங்கடா, மனசம் வருவானா இந்த பகுதிக்கு. இங்க பாருங்க, இதாலையெல்லாம் என்னடாப்பா வாரது. ஒரு கால் இங்க வச்சா இன்னொரு கால் எங்க இருக்குன்னு அம்மா, இந்த பக்கமே வரக்கூடாது சாமி. இவ்வளவு ஒரு ஆபத்தான இடம்னா இந்த மாதிரி. இங்க பாருங்க, இதுல எல்லாம் என்னத்துல வந்த இப்ப நாங்க ஆடுதான் நெஞ்சே, சும்மா எங்களாலேயே இதை ஆட்ட முடியுதப்பா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா இதைதான் பார்க்க வந்தனாங்க. ஆத்தாடி ஆத்தா, இந்த பக்கமே நாங்க வரமாட்டோம். உனக்கும் பெரிய கும்பிடு. இந்த மாதிரியான ஆபத்தான வீடியோ பார்க்கறதுக்காக வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பீங்க. உங்களுக்கும் ஒரு கும்பிடு. இந்த பக்கம் தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க. சரியான ஆபத்தான ஒரு இடம் ஒன்று. முக்கியமா ஒரு வைஃப் பிள்ளைகள் குடும்பத்தோட எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க சாமி. மோசமான ஒரு இடம் ஒன்று. சரி, நாங்களும் வீடியோ இதோட முடிக்கிறோம். நன்றி மக்களே, பாய், டாட்டா.